நான் ஜென்சி. இந்த ராஜாவின் ராஜ்யத்தில் ப்ரோக்ராம் மூலமா உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா சாரோட பாட்டுல நோ காம்ப்ரமைஸ். ராஜா சாரு என்ன நினைச்சிருக்கோ அதுதான் பாடணும். அத சின்ன அந்த மாதிரியானால கூட அது கூட அது ராஜா சாரு என்ன எப்படி சொல்லுதோ அதே மாதிரியே பாடணும். நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே. இந்த அளவுக்கு நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு நான் முதல்ல என்னோட எல்லாம் நன்றியும் ஸ்னேகம் அன்பும் எல்லாமே ராஜா சாருக்கு கொடுக்கணும். நான் தான் நெப்போலியன் இந்த அருண்மொழி. இளையராஜா சார்கிட்ட சொல்லணும்னா நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக கூட அவர் கூட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்கிறேன். நான் என்பது நீ எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் பாடி வெளியே வந்த பாட்டு சூரசம்ஹாரம் ஒரு படத்தில். நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, தேவலோகம் வேறு ஏது தேவி இன்று உள்ள போது சேரவோது. யார்கிட்டையும் இல்லாத ஒரு தனித்துவம் வந்து அவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இசை தான் இல்லை, எல்லா தரப்பட்ட இசையும். அதாவது நாட்டுப்புற பாட்டிலேருந்து சிம்பனி அந்த மெல்கத்திய இசைன்னு சொல்ல அந்த இசை வரைக்கும் எல்லாம் அத்துப்படியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த பர்டிகுலர் எனக்கு வந்து மற்றவர்களிடம் வாசிக்கும் போது இருக்கிற அந்த உணர்வை விட இங்கே வாசிக்கும் ரொம்ப ஹோம்லியாக ஃபீல் பண்ணுறேன். அவருடைய பிறந்தநாளுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜா சார் எவ்வளவோ பாட்டு பண்ணியிருக்காரு. அதில் தலை சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்குன்னு எதுவுமே ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு ஒரு 1000 பாட்டு தேர்ந்தெடுக்கணும். தலை சிறந்ததுன்னு சொல்லணும்னாவே ஒரு 1000 பாட்டு தேரணும், அதுக்கு மேலே தேரும். ஸோ அதில் நீங்கள் பெஸ்ட்டு சாங்கு உங்களுக்கு நினைவு வர சாங்கு அல்லது நீங்கள் உங்களை ரொம்ப விசேஷப்படுத்துகிற சாங்குன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து இப்போ டக்குன்னு நினைவுக்கு வர்றது வந்து ஜானி படத்தில் வந்து காஸ்ட்லி என்கிற பாட்டு. அந்த பாட்டோடைய கம்போசிஷன் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னும் 7 தலைமுறை கேட்டாலும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. ஏன்னா அந்த சரணம் வந்து ரொம்ப வித்தியாசமானது, ஒரு அன்இமேஜினபிள் சாங்.